அனைவருக்கும் வணக்கம். வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நேற்று இந்த வீடியோ போட்டிருக்கணும், நேற்றோட அந்த வேல்யூ முடிஞ்சது. இருந்தாலும் நேற்று டைம் இல்லாதனால இப்போ போடுறேங்க. இது மேக்ஸ் அந்த அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேஷன் கொடுத்துட்றேன். இதுதான் வருகிற மேக்ஸ் நம்மளுடைய கிளாஸ் டாபிக்ங்க. அந்த டீட்டெயில் எல்லாருக்கும் அனுப்பியிருக்கேன். இதனுடைய டாபிக் டீட்டெயில்ஸ் கிளாஸ் எப்போ மே 16 இது ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஈவினிங் 8 PM கிளாஸ் தொடங்கும். ஃபர்ஸ்ட் செஷன் மட்டும். அடுத்ததெல்லாம் அப்போ அந்த டைம்ல இருந்து அடுத்த டியூரேஷன் என்ன டைமிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் செஷன் 17th ஆகஸ்ட் துவங்கும். அப்போ இது என்ன டாபிக்ங்கிறது எல்லாமே இருக்கும். ஸ்விங் அனலைஸு, மணி மேக்கிங், சூப்பர் மணி மேக்கிங் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணனாக்கல அவ்வளோ இதுவாக இருக்கும். எப்படி பயன்படுத்தணும் என்னங்கிறது இது அனைத்து ஸ்டாக்கு எல்லாத்துக்குமே பொருந்தும். கொமாடிட்டி, ஆல் மார்க்கெட்டுக்கு. இது பொசிஷன். தினமும் இன்ட்ராடே போடுற அந்த சேனலில் போடுறது இன்ட்ராடேல ஆப்ஷன் பை ஒன்லியில் போடுறது கிடையாது. இது வேற அது வேற. இன்ட்ராடேங்கிறது வேற, பொசிஷனுங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா பொசிஷன் மார்க்கெட்னுடைய ப்ரைஸும் ஸ்டாக்னுடைய ப்ரைஸை வச்சு மட்டும் தான் பண்ண முடியும். ஆப்ஷனுங்கிறது இன்ட்ராடேங்கிறது ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை வச்சு பண்ணுறது. அப்போ இதுக்கான டீட்டெயில் அனுப்பவங்களுக்கு, என்ரோல் பண்ணவங்களுக்கு, யார் யார் புக் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு வீடியோ, டைம் சைக்கிளை பற்றின ஒரு வீடியோ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, டைம் சைக்கிள் அனலைஸ், இது மட்டும் அனுப்பிச்சிருப்பேன். ஓகேங்களா? அதில் ப்ரைஸ் வேல்யூ டாபிக் கொடுத்துருக்க மாட்டேன். அதில் டைம் சைக்கிள் அனலைஸ் மட்டும் அனுப்பியிருக்கேன். அந்த வீடியோவை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த வீக் ஆரம்பிக்கும் போது இங்கே இருக்கும்போது நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். எங்கே போனால் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், எங்கே வந்தால் சப்போர்ட் எடுக்குன்றதை சொல்லியிருந்தோம். என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். 25,358 இங்கிருந்து 25,358 போனால் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனுடைய ஸ்டாப் லாஸ் 25,448 சொல்லியிருந்தோம். அங்கே போகலை. அதே போல் கீழே இங்கிருந்து கீழே வந்தால் 25,942 வந்தால் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் 24,838 டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் ஸ்டாப் லாஸ். இந்த மெத்தடில் கிடைச்சா 100 பாயிண்ட் மினிமம் டார்கெட் எப்பயும் கிடைக்கும் அந்த வரும்பொழுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது நேத்தோட முடிஞ்சது, இந்த இடத்தோட முடிஞ்சது வேல்யூஸ். இங்கேயுமே ரெசன்ஸ்க்கும் போல சப்போர்ட்டுக்கும் போல. அப்போ சைட் பேஸ் மார்க்கெட் இன்பிட்வீனில் வீக்லியில் என்ட்ரியை கொடுக்காம இன்பிட்வீன்லேருந்து முடிச்சுட்டாங்க. அப்போது இந்த வேல்யூக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சால் எப்படியெல்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணலான்றதை நீங்கள் சிந்திங்க. இது ஒன் ஆஃப் தி மெத்தட் தான். இதெல்லாம் நான் அடிஷ்னலாகவே ஃப்ரீயாகவே நான் சொல்லி கொடுக்குறேன் மெத்தட். இதெல்லாம் புரிதுங்களா? இது சிம்பிள். பிளைண்டாக ஒரு வேல்யூ போடுவோம், அந்த வேல்யூ வரதை எடுத்து வச்சு அந்த வீக்கு மொத்தம் பயன்படுத்துறது, அவ்வளோதான். அதை தான் நம்ம யூடியூப்லேயும் கொடுத்துட்ருக்கோம். அந்த மெத்தடும் பொசிஷன் கிளாஸில் சொல்லி தரப்படும். ஓகேங்களா? அப்போது இந்த வீக் என்ட்ரி நமக்கு கிடையாது. இது வெள்ளிக்கிழமை இப்போ நீங்கள் நடந்த ட்ரேடு கரெக்டாக அந்த ப்ரைஸில் நிற்கிது. ஆனாலும் இது வேலிட் கிடையாது. ஆனால் இதற்கு முன்னாடி நீங்கள் இயர்லி வேல்யூ போய் செக் பண்ணிக்கோங்க. அதுதான் பவர்ஃபுல். அடுத்தது மந்த் வேல்யூ, மந்த்லி வேல்யூ ஆல்ரெடி போட்டிருக்கேன், போய் செக் பண்ணுங்க. இதுக்கான விடை அங்கே இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக்கான லெவல்ஸ் சாட்டர்டே சண்டே லீவில் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.